ஜோ கிச்சனில் இன்றைக்கி பட்டர் ப்ரான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு மைல்டு ஸ்பைசி கிரேவி, செமி கிரேவியாக செஞ்சால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர் மை சேனல். இதுக்கு நான் 1 kg ப்ரானை வந்து வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் டர்மரிக் பவுடர் இது 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி 1 hour வச்சுட்டேன். ஒரு 1 hour வச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 tablespoon பட்டர் போட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 to 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கின அப்புறம் வதக்கிறப்பே அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேலு நீட்ட வாக்கில் இப்படி அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பும் தூவிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கருகின மாதிரி ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமேலு இது கூட இன்னும் ஒரு 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு பெரிய டொமேட்டோவும் கட் பண்ணி அதை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், சீரக பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா பவுடர்லாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா கூடயே நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான் எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு மெதுவாக வந்து இப்படி கிண்டி விட்டோன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ப்ரானில் வந்து அப்படியே ஒட்டிரும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம வந்து ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 minutes வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் 4 minutes கழித்து நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாம் ஒன்றா வந்து கலந்து ப்ரானோட மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இப்போ இதோட ஒரு 2 to 2.5 tablespoon தயிர் அதை நல்லா வந்து ஸ்பூனில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் அந்த தயிரை ஊற்றி கரம் மசாலா பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு ஒரு 30 seconds மட்டும் நமக்கு ஹை ஃப்ளேமில் விட்டோம்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் திக்காயிரும், செமி கிரேவியாக கிடச்சிரும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை நம்ம தூவிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். சூப்பர் சுவையான பட்டர் ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.